வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளுடைய ஃபார்ம் அப்டேட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன். அதாவது நண்பர் ஒருத்தவங்க கேட்கக்கூடிய கேள்விக்குரிய பதில், நம்ம டிஃபார்ம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா பிஏ டிகிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதில் டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, டிப்ளமோட டிசியை. ஸோ அதற்கு இடையில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனில் குவாலிஃபை ஆகிட்டு டிசி சர்டிஃபிகேட் ரிவிஷனுக்கு வாங்கும்போது டிசி கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக டிசி கிடைக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதில் பயப்படுறதுக்கு ஒரு அவசியமும் இல்லை. டிசி நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறோம், வேற ஒரு கோர்ஸ் நம்ம கிடைக்காதுன்னு நினைக்க வேண்டாம். கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு கால் லெட்டர் மாதிரி நீங்கள் காமிச்சிங்கனாலே கண்டிப்பாக டாக்குமெண்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு கோர்ஸ் முடிச்சும் அடுத்த கோர்ஸ் நீங்கள் போகும்போது அது மாறிக்கிட்டே இருக்கும். அதனால அதை வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கவலை இந்த விஷயத்தில் நீங்கள் பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்சஸ். அடுத்து இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க, அதை ஒரு விளக்கம் பார்த்துடலாம். ஏஹெச்எஸ் அதாவது அலைடு ஹெல்த் சயின்சஸுக்கு எம்ஆர்பி எக்ஸாம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அலைடு ஹெல்த் சயின்சஸில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 19 கோர்சஸ் இருக்கும். ஸோ பிஃபார்ம், பிஎஸ்சி நர்சிங், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஆப்டோமெட்ரி, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதில் வேகன்சிஸ் இருந்ததால் கண்டிப்பாக மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக எக்ஸாமினேஷன் நடத்தப்படும். அது உங்களுடைய பர்டிகுலர் நீங்கள் எந்த ஃபீல்டு கேட்குறீங்கன்னு சொல்லலை, காமனாக அலைடு ஹெல்த் சயின்ஸ் சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வேகன்சி இருக்கும்போது அதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும்போது கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் வைக்கப்படும். ஸோ எதற்கும் நீங்கள் உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டில் உள்ள எக்ஸ்பர்ட்டை இதை பற்றி கேட்டால் கண்டிப்பாக அதற்குரிய முழு விளக்கங்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், இல்லை எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பாக அது ஃபியூச்சரில் அப்கமிங் செஷனில் இப்போ கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் புதுச்சேரி ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் பற்றி பார்த்துருந்தோம். அதில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாகவே நம்ம எந்த ஒரு ஃபார்மசி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் டிகிரி ஆர் டிப்ளமா இன் ஃபார்மசி குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நேம் நம்ம ஃபார்மசி கவுன்சில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். நம்ம எந்த ஸ்டேட்டில் இருக்குமோ அந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கணும். அதுதான் அந்த போஸ்ட்டுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன். ஸோ இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு டிகிரி இல்லை டிப்ளமா முடிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்காது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இல்லாத பட்சத்தில் நம்மளால் கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு வித்தின் 1 மந்த்துக்குள்ள எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் இல்லை கன்சர்ன் லெட்டர் மூலமாக பெர்மிஷன் வாங்கி அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இன்னும் கோர்ஸ் முடிகிறதுக்கு மோர் தென் 6 மந்த் இல்லை 1 இயர் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி அப்கமிங் செஷனில் ஏதாவது நம்ம ஃபீல்டில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்ததுனால் கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். எனிவே ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.